இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் மலைத்தேன். மலைத்தேன் எப்படி கட்டியிருக்குன்னு பாருங்க. இப்படி கட்டியிருக்க தேனை மட்டும் நோண்டவே கூடாது, கொட்டிடும். எனக்கு அனுபவம் இருக்கிறனால அது பக்கத்தில் போயிட்டு உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. புகை இல்லாமல் தேனுக்கு பக்கத்தில் போகவே கூடாது. இது குச்சி தேன் இல்லை, மலைத்தேன். ஈக்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும். இந்த மகரந்த தூள் தேன் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுது பாருங்கள். மற்ற இடத்துல வந்து ஈக்களை களையாமல் அப்படியே ஒட்டியிருக்கு. தேன் எடுத்துகிட்டு போய் வைக்கிற இடத்துல மட்டும் ஈக்கள் வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு ஈ கலைஞ்சிருச்சுனாவே மொத்த தேனில் இருக்கிற ஈயும் கலைஞ்சிரும். ரொம்ப சேஃப்டியாக உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி கட்டியிருக்க இந்த மலை தேனை எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ நானே எடுத்துக்கிட்டு தேன் பக்கத்தில் போய் எடுக்கிறதுனால, நானே செல்லை வச்சு வீடியோ எடுக்கிறதுனால அவ்வளோ தெளிவாக இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. சூட்டான் கட்டிக்கிறணும். சூட்டான் கட்டிட்டு, சூட்டான்னா வேறு ஒன்றும் இல்லை, கொலையும் காஞ்ச சருகை நடுவில் வச்சு கொலையை சுற்றிக்கி வச்சு கட்டி பக்கத்தில் போய் இந்த மாதிரி தேனுக்கு பக்கத்தில் போய் காமிச்சோம்னா தேனீக்கள் பூரா ஓடிடும். பாருங்கள் எப்படி பயணி ஓடுதுன்னு. புகை பட்டால் போதும் மலைத்தேன் வந்து சடனாக வந்து ராட்டை விட்டு விலகி ஓட ஆரம்பிச்சிடும். இப்படி களைஞ்சு முத்துணை பூரா போயிடும். அப்போ தான் பொறிச்சு 1 நாள் 2 நாள் ஆன குஞ்சு மட்டும்தான் ராட்டில் ஒட்டும். ஏன்னா அதுக்கு அந்த பறக்கிற தன்மை வந்திருக்காது. அது 1 நாள் 2 நாள் கழித்து தான் பறக்க ஆரம்பிக்கும். அதனால் அப்படி புகையை காமிச்சா அப்படின்னு சொன்னால் தேன் வந்து விலகி ஓட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஓடினதுக்கப்புறம் நாம் வாளி அருவா 2 எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து அருவா எடுத்துட்டோம், வாளி எடுத்துட்டோம். புகையை அதே இடத்துல வச்சோம்னா தேனீக்கள் திரும்ப ராட்டுக்கு பக்கத்தில் வராது. நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு தேனை வந்து அறுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து தேனு தான் நமக்கு தேவை, அந்த குஞ்சு தேவையில்லை. குஞ்சு ராட்டை நிறையா பேர் தேன் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா அறுத்து கீழே போட்டுறாங்க. அதனால் எவ்வளவோ தேனீக்கள் வந்து அழிஞ்சு போகுது. தேனீக்களை அழிக்கக்கூடாது. தேன் மட்டும்தான் நமக்கு தேவை. தேனீக்கள் இருந்தால் தானே நமக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு தேன் கிடைக்கும். அதனால் தேனீயோட ராட்டாக இருக்காதீங்க, தேனை மட்டும் எடுங்க. தேன் எடுக்கிற யாராக இருந்தாலும் இந்த மாதிரி மேல் பகுதியில் தான் தேன் வச்சுருக்கோம். அந்த தேன் அடையை மட்டும் நாம் அறுக்க ஆரம்பிப்போம். அருவாளில் அந்த மாதிரி கோடு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா ஆழமாக இருக்கணும். கத்தியில் அறுத்த தேன் வந்து இந்த அளவுக்கு ஒழுகாது. அறுக்கும்போது எப்படி சொட்டுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி அறுத்துட்டு கையை ஒடிச்சு எடுத்தோம்னா வந்துடும். எடுத்து வாளியில் போட்டுக்கலாம். வாளியில் போட்டு அந்த மேலே இருக்கிற அந்த ராட்டெல்லாம் விட்டுடலாம். நமக்கு எவ்வளோ தேனை மட்டும் எடுத்துகிட்டு விட்டுருவோம். தேனீக்களுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் தேனுக்கிட்ட வந்து நாம் எடுக்கணும். ரொம்ப நேரம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தேனீக்கள் வந்து பழையபடிக்கு ராட்டுக்கு பக்கத்தில் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அந்த தேனீக்களுக்கு புகைப்பட்டான்னு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மயக்க நிலையில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தேனை எடுத்துக்கிறணும். நடுவு பகுதியில் காப்பி கலர் இருக்கிறதெல்லாம் குஞ்சு பொரிச்சது. அதை சுற்றி இருக்கிற மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதெல்லாம் குஞ்சு பொரிச்சுக்கிட்டு இருக்கிற பருவத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இளங்குஞ்சுக, கையில் பிடிச்சாலும் கொட்டாது. முத்துணை ஈக்களை தான் கொட்டும். இளங்குஞ்சுகள் வந்து கொட்டாது. ஏன்னா இன்னும் அது பறக்கிற தன்மையவே அடையலை. அது இன்னும் 1-2 பெரிய ஈக்கள் வந்து மேலே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், கொட்டுறைக்கு என்ன நேரம் கொட்டியிருக்கோம். இது இன்னும் குஞ்சு ஈக்கள் தான், கொட்டாது. புகை போடாமல் இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிடறேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடக்க வேண்டியதான். தேனை எடுத்தாச்சு. இதை நாம் இன்னும் ஒரு நல்ல வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்